விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்க சீரியல் தான் அது மகாநதி சீரியல் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக 2 பேர் பிரிஞ்சு வேறு இருக்காங்க. ஸோ அதுக்கிடையில் நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தை எப்படியாச்சும் விஜய் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கோவிலில். கடைசியில் விஜய் வந்து வெண்ணிலாவுக்கு முடியலைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மயக்கமாக வருது. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு காவேரி இது காரில் வந்து நிவின் போய்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்து காவேரியை பார்த்துறாரு. காவேரி தடுமாறுறதையும் பார்த்துடுறாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நிவின் வந்து போய் காரை நிப்பாட்டி காவேரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுத்து நிதானமாக ஆக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு எப்படி இது பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ஒரு நல்ல விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் விஜய்கிட்ட தான் சொல்லணும்னு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வச்சு வந்து நிவினுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக ஒரு ஷாக்கிங்காக கேட்குறாங்க. உடனே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேங்கிற மாதிரி சொன்னதும் சூப்பர் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க நிவின் சொல்கிறாங்க வா உடனே போய் நம்ம விஜய்கிட்ட சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி நிவின் கூப்பிடுறாங்க. அதுக்கு உடனே வந்து காவேரி வந்து மனசு மாறிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விஜய்கிட்ட சொல்லலாங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நிவின்கிட்ட சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் வெண்ணிலாட்ட நான் தான் அவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த விஷயத்த நான் வந்து சொல்லுவேன் விஜய்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.